வணக்கம் மக்களே. வாழை இலையில சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் மக்களே. மனிதனுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒன்றாய் கலந்த வாழையின் அனைத்து பாகங்களும் நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழை இலையில் உண்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண் ஆறும். வாழை இலையில் உள்ள குளோரோஃபின் என்னும் வேதிப்பொருள் பல நச்சு கிருமிகளை அழிக்கக்கூடியது. ஸோ பல நச்சு கிருமிகளை அழித்து இதனால் நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவும் ரொம்ப சீக்கிரமாக செரிமானமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிட்றதுனால தோல் சார்ந்த நோய்கள் மறைந்து பளபளப்பான தோல் கிடைக்கும். இது நமது முடியை பலகாலம் கருப்பாக வைத்து இளநரையை மறைக்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உபயோகித்த பின்னும் வாழை இலை ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது. ஸோ இதெல்லாம் மக்கி உரமாக கூட பயன்படுது. அந்த மாதிரியான நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதனுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக நம்மளாலவே நிறைய ஆரோக்கியங்களை பெற முடியும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. வாழ வைக்கும் வாழை இலை. ஆமாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாத்துலேயுமே வாழை இலை அவ்வளோ ஒரு உண்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபின் அல்சர் மற்றும் தோல் நோய் வருவதை தடுக்கும், ஆரோக்கியத்தை காக்க ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இலையை சாராக அரைத்து பூசினா சிறிய தோல் காயங்கள் நீங்கும், அரிப்பு, வேனல் கட்டி போன்ற தோல் தொடர்பான பிரச்சனைகளை போக்கும். குளிர்ந்த நீரில் சிறிது வாழை இலைகளை ஊற வைத்து அரைத்து பூசினா வேனல் கட்டி சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சிக்கடி, தேன்கடி, சிலந்து கடி போன்றவற்றுக்கு இதன் மருத்துவ குணங்கள் உதவுகிறது. முடிந்த வரைக்கும் வாழை இலையை பயன்படுத்துவோம். வாழை இலையை எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பரம்பரையோடு நெருங்கிய தொடர்புடையது அப்படின்றாங்க. அதே மாதிரி இதில் பாலிபினான்கள் நிறைந்திருக்குது. அதிலும் குறிப்பாக இசிஇஜி என்னும் பாலிபினால் இதில் இருக்குது. இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தல் போன்றவற்றின் மூலம் நம் செல்களை சிதைக்கக்கூடிய இதய நோய், புற்றுநோய், விரைவாக மூப்பழைத்தல் போன்றவற்றுக்கு எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுது. அது மட்டும் கிடையாது, கிரீன் டீயின் இலைகளில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த இலையை அப்படியே பச்சையாக சாப்பிடலாமே என்று தோன்றலாம். ஆனால் இந்த இலையை அப்படியே சாப்பிட்டா செரிமானமாக தாமதமாகும். சூடான உணவை பரிமாறும் போது இந்த இலையில இருக்கக்கூடிய பாலிபினான்கள் உணவால் உறிஞ்சப்படுது. இதன் மூலம் நம் உடலை வந்தடையுது. கூடுதலாக பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்பட்டு நம்மை வைட்டமின் ஏ, சிட்ரஸ் அமிலம், கால்சியம், கரோட்டின் ஆகியவற்றில் இது காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சக்திகளை கொண்டிருக்கு. நீங்கள் சூடான உணவு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டாலே இதோடைய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற நன்மைகள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.